Thank you, madam. Thank you for introducing me. Thank you, sir. ஸ்லைடு விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நற்புலரி அனைவருக்கும் ஒரு அருமையான நற்புலரி தளத்துல பயணிக்கிறதுல மிக பெருமையை அடைகிறேன் நான். என்ன காரணம்னா, திருப்பி திருப்பி சொல்ற விஷயம், எல்லாருமே மிகப்பெரிய ஞானம் பெற்றவர்கள், நல்ல ஒரு இன்டலெக்சுவல்ஸ். அந்த மாதிரி ரொம்ப பண்பட்ட ஒரு கூட்டத்துல பேசுறது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன வீடியோவோட நம்ம வில் ஸ்டார்ட். நல்லா கூர்ந்து கவனிங்க இந்த வீடியோவை. ஒரு ஒரு ஃப்ரேமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் உங்களுக்கான கேள்விகள் இருக்கு. सर आपके लिए उस पार कार का इंतजाम किया है सर। सही है। चलो तो हिंदुस्तान चले, चलो हिंदुस्तान चले, चलो तो हिंदुस्तान चले, चलो तो हिंदुस्तान चले। हथेलियों में भरे धूप और पूछा न करे, हथेलियों में भरे धूप और पूछा न करे, वक्त पाओ रखो और चलो करके चलो, वक्त पाओ रखो चलो करके उठो। चलो तो हिंदुस्तान चले, चलो हिंदुस्तान चले, हिंदुस्तान चले। நன்றி அனைவருக்கும். தலை என்ற தலைப்புல இந்த வாரம் நம்ம அழகா பேச ஆரம்பிச்சோம். தலைப்பொங்கல், தலை தீபாவளி, தலையில இருக்கிற மூளை, அதோட செயல்பாடுகள், தலைவி, தலைவன், அஜித் பத்தி, தோனி பத்தி எல்லாமே பேசிட்டோம். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் தோணித்து அதை கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணலாம். அந்த பையன் இல்லைன்னா இந்த நிகழ்வினுடைய இந்த இதே போக்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இதா இருக்கு. அந்த பையன் மட்டும் அந்த ஸ்பாட்ல இல்லைன்னா இதனுடைய போக்கு எப்படி இருந்திருக்குங்கிறது தான் பெரிய இது. அவன் முதல்ல கண்ணீர் வடிக்கிறான். அதுல இன்னொன்னு, அவன் முதல்ல கண்ணீர் வடிக்கிறான், அப்புறம் சிரிக்கிறான் ஒரு டைம்ல. அப்ப அவனை அந்த அளவுக்கு அவனுடைய மனநிலையை மாத்தி இருக்கு அந்த நிகழ்வுகள். ஆனா கஷ்டமான சூழ்நிலை தான் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியுற மாதிரி இருக்கு ஐயா. சரியா இருக்கா? சூப்பர் சூப்பர். பெரிய விஷயத்த சின்ன முயற்சினாலேயே சாதிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஓகே ஓகே, சூப்பர் சார். வேற யாராவது? மொத்தத்தில் எல்லாமே மகிழ்ச்சியை தெரிகிறது, மலர் நினைவுகளை தெரிகிறது. ஓகே, வெரி குட். அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சவாலான ஒரு விஷயத்த செய்யறான். அப்ப ஆனா பார்த்தா போலீஸ்லாம் கூட ரொம்ப அதுல அக்கறை எடுத்துக்காத மாதிரி இருக்குது. அப்போ ஒரு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கூட ஒரு துடிப்பான ஒரு சின்ன பையனால செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அது தெரியுதுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. லீடர்ஷிப் தெரியுங்க. ஓகே.
ஓகே. அது வந்து அவ்வளோ பெரிய மரமா இருந்தாலும் அந்த பையனுக்கு வந்து டவுட்டே வரல. இது நம்மளால போய் இதை தள்ள முடியுமான்ட்டு அவனுக்கு டவுட் வராம உடனே வந்து ஆனா அவனுக்கு வந்து அதை தள்ளணும் அவ்வளவுதான். அது முடியுமா முடியலையான்ட்டுலாம் அவனை பத்தி யோசிக்கல. முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை இறங்கிட்டான் அதுல. சூப்பர் 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 மேடம். எல்லாருக்குமே சார் ஒரு பையனுடைய உழைப்பின் முயற்சி வெற்றி அடையும். வெரி குட் வெரி குட். சூப்பர் சார் சூப்பர் சார். ரமேஷ் சார் சார் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறான் சார். அந்த அன்பு தான் எல்லாத்துக்கும் பிரதானன்ற உணர்த்துற மாதிரி இருக்குன்னு தோணுச்சு. வெரி குட் வெரி குட். வேற யாரோ சொல்ல வராங்க? சொல்லுங்க சார். ரமேஷ் சார், நான் லட்சுமி நாராயணன் பேசுறேன். சொல்லுங்க சார். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம். நீங்க வணக்கம். ம். ஒரு தலைமை பண்பு அப்படின்றது பெரியவங்க சிறியவங்கன்னு இல்லை, ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அது அந்த பையன் வந்து அந்த தலைமைத்துவ பண்பு ஆரம்பிச்சு வைக்கிறான். நமக்கு என்ன யாரோ எடுத்து அந்த மரத்தை ஓரமா போட போறாங்க, நம்ம போக போறோம், வெயிட் பண்ணுவோன்றதுக்குள்ள இடையில போய் இறங்கி போய் ஹோட்டல்ல டீ குடிக்கிறாங்க, சுண்டல் தின்றாங்க, எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அசால்ட்டா இருக்கிறாங்க மக்கள். ஸ்கூலை விட்டு வர்ற அவனுக்கு அந்த பொறுப்புணர்வு இருக்கு. அவன் இறங்கி போய் பைய தூக்கி போட்டு ஸ்கூல் பேக அதை முயற்சி பண்றான். அவனால முடியுமா முடியாது, அவ்வளவு பெரிய மரத்தை தள்ள முடியுமான்றது தெரியாது. இருந்தாலும் கூட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த தலைமைத்துவ பண்புன்றது அந்த பையன்கிட்ட இருந்து துவங்குது. ஒரு சின்ன பையன் அவனே செய்யறானே நமக்கெல்லாம் அப்படின்ட்டு அசிங்கப்பட்டு நிறைய பேர் அப்பதான் என்ன பண்றாங்க, அவங்களுக்கான சூடு சொரணையே வருகிறது, அப்படியே இறங்கி ஓடிறாங்க எல்லாரும். ஸோ அந்த மரம் நகர்த்தப்படுது, எல்லாருக்கும் வழி கிடைக்குது, கிளம்புறாங்க. ஆக வந்து தலைமைத்துவம் என்பது சிறியவரோ பெரியவரோ அல்ல, ஏதேனும் ஒருவரிடமிருந்து துவங்கினாலே அது பலருக்கும் வழிகாட்டலாக அமையும்ன்றதான் இந்த பையன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். சூப்பர் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப அழகா. ஒரே ஒரு அடிஷனல் இதுயா, தூக்கி போட்டுன்னு ஐயா சொன்னதுல அந்த புஸ்தகத்தை மூட்டைய ஒரு பெரிய செய்தி இருக்குயா. உதாரணமா அவன் வந்து இதை கொண்டு நம்ம சேஃபரா அங்க கொண்டு வச்சுட்டு வருவோம்னா, அந்த நேரம் தூக்கி போட்டதுனால அடுத்தது போய் இவன் முடிச்சுட்டு போய் பார்க்குறப்போ ஒரு நோட்டு கிழிஞ்சு கூட இருக்கலாம், கொஞ்சம் இழப்பு. இது எல்லாத்தையும் தாண்டி உண்மையான உணர்வோடு அவன் செஞ்சாங்கிறது பெரிய செய்தியா எடுத்துக்கணும். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சார். பையனோட தலைமை பண்பு அது தெரிகின்றது எல்லாருக்கும். ஓகே சூப்பர் சார். எல்லாருமே அழகா சொன்னீங்க. ஆக்சுவலி இதுல நான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் கவனிக்க சொன்னேன். என்ன மேட்டர்னா, ஒரு கோடாலி இருக்கு, ஒரு மீன் அது கட் பண்ற விஷயங்கள் இருக்கு, ஒரு மினிஸ்டர் இருக்கிறாங்க, ஒரு போலீஸ் இருக்கிறாங்க, இத்தனை பப்ளிக் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் அதை செய்து முடிக்கிற தலைமை பொறுப்புள்ள அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் வேடிக்கை தான் பாக்குறாங்க. ஏன்னா அந்த அந்த இந்த விஷயத்துல தலைமை பண்பு அப்படிங்கிறது, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அந்த பையனுக்கு இருக்கு. எதையுமே நம்பல, அந்த ட்ரஸ்ட் நம்புறான், அவனை நம்புறான், அவன் மேல கான்பிடன்ஸ் வைக்கிறாங்க, போய் தள்ள ஆரம்பிக்கிறான். ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்பயர் ஆகி அத்தனை பேர் வராங்க. இதுதான் ஒரு தலைவரோட முக்கியமான ஒரு பண்பா நான் இதுல சொல்ல விரும்புறேன். நம்ம ஏரியால ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டா உங்க டிபார்ட்மெண்ட்லயே பிளேம் பண்ணிட்டு இருக்குமா, இல்ல ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகி அதை சரி பண்ண ட்ரை பண்ணுமா அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தோட நம்ம உள்ள நுழையிறோம். படைமாட்சி அப்படிங்கிற ஒரு இதுல திருவள்ளுவர் சொல்ற விஷயம், நிலை மக்கள் சால உடைத்தெனினும் தானை தலைமக்கள் இல்வழியில். 770வது குறள். வீரசேரன் ஐயா மாதிரி நம்ம மனப்பாடமா சொல்ல முடியாட்டாலும் எழுதி வச்சு சொல்லிடுறாங்க. நெடுங்காலமாக நிலைத்திருக்கும் வீரர் பலரை உடையதே ஆனாலும் தலைமை தாங்கும் தலைவர் இல்லாத போது படைக்கு பெருமை இல்லையாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு லீடருங்கிறது டீம்னா கண்டிப்பா ஒரு லீடர் இருக்கணும். அந்த லீடர் எப்படி இருக்கணும்ன்றதை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். இதே நிகழ்வு அந்த பையன் தான் இதுல வந்து லீடர்னு எடுக்கிறோம். அந்த லீடர் மனசு வைக்கிறான், ஆட்டோமேட்டிக்கா அந்த வழி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியோட லீடர்ஸ் நிறைய பேர் உருவாக்கப்படுகிறார். யங்கஸ்ட் லீடர் இந்த ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ஃபார்ட் அப்படின்னு எகிப்துல இருந்து 192 வயது குழந்தைய ஒரு எகிப்து மன்னராக்கி இருக்கிறாங்க. அவங்க ஃபாதர் வந்து வேலைய ஒரு ரெவல்யூஷன்ல அந்த இதை ரிசைன் பண்ணிட்டு 1952ல அவங்க பையனை கிங் ஆக்குற மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஃபைசல் 2ங்கிறவர் பாத்தீங்கன்னா 3 வயசுல ஈராக்கோட கிங் ஆக்குறாங்க. அவருடைய அப்பா வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்த பிறகு
பட் என்னன்னா இவரையும் ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சியில வந்து 23 வயசுல கொண்டுடுறாங்க. இந்த ஹிஸ்டரி சொல்லுது. ஞானேந்திர ஷா அப்படிங்கிறவர் நேபாளில் 3 வயசுல 1950 ஃபர்ஸ்ட் டைம் கிங்கா வராரு. அதுக்கு பிறகு 2001 திருப்பி கிங்கா வராரு. அதுக்கு பிறகு இவரை வந்து ஒரு ரெவல்யூஷன், இந்த ஷா ஆட்சி முடிஞ்ச உடனே அவர் தூக்கி வெளில போட்டுடுறாங்க. டெமோக்ராட்டிக் ஆட்சி வருது. ஆனா இவரு இப்போ ஒரு பிசினஸ் மேனா அவருடைய வேலையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஒரு வரலாறு. அதே மாதிரி 25 வயசுல யங்கஸ்ட் எம்பி அட் தி ஏஜ் ஆஃப் 25 கௌசம்பி தொகுதியில வந்து புஷ்பேந்திர சரோஜ் அவர் வந்து எலெக்ட் ஆகிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யங்கஸ்டா அவங்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு கிடைக்கிறது, அதாவது தலைமை பதவி கிடைக்குது. பொறுப்புன்னு சொல்ல முடியாது, பொறுப்புங்கிறது எடுத்துக்கிறது, கொடுக்கறது வந்து பதவி மட்டும்தான். அந்த பதவிகள் கிடைக்கப்படுகிறது. அவங்க எப்படி பதவி கிடைக்கப்பட்டாலும் அதை எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் வெற்றி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். லீடர்ஷிப் இஸ் நாட் எ பொசிஷன் ஆர் டைட்டில், இட் இஸ் ஆக்ஷன் அண்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ஒரு கோட்டோட உள்ள போறோம். லீடருக்கு என்னென்ன பண்புகள் வேணும் அப்படின்னா, தொலைநோக்கு பண்பு வேணும், எங்க போக போறோங்கிற ஒரு இலக்கு இருக்கணும், நேர்மை இருக்கணும், மாற்றத்தை செய்பவர்களா இருக்கணும், பொறுப்புணர்வு கொண்டவர்களா இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், அனுதாபம் இருக்கணும், எம்பத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயம் இருக்கணும், முடிவெடுக்கிற திறன் இருக்கணும், மாற்றத்துக்கு ஏற்ப மாறுதல் பண்ற திறமை இருக்கணும். அக்கௌண்டபிலிட்டினா, ரெஸ்பான்சிபிலிட்டினா நம்ம பொறுப்பை ஏத்துக்கிறது, அக்கௌண்டபிலிட்டினா மற்றவங்க பண்றது ரிசல்ட்டுக்கும் நம்ம பொறுப்பு எடுத்துக்கிறது தான் அக்கௌண்டபிலிட்டி சொல்லுவாங்க. பட் தமிழ்ல அது ரெண்டுமே பொறுப்பேற்புன்னு தான் வருது. ஊக்கப்படுத்துறதா இருக்கணும், தைரியசாலியா இருக்கணும், டீமை வந்து வளர்க்கக்கூடியவரா இருக்கணும், அண்ட் கற்றல் மனப்பாங்கு உள்ளதா இருக்கும். இத்தனை விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்ட சில சிறுவயது சிறார்கள், பெருவயது தலைவர்களை பத்தி இந்த செஷன்ல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சத்ரபதி சிவாஜி பாத்தீங்கன்னாக்க அவரை வந்து 16 வயசுலயே ஒரு டோர்னா கோட்டையை பிடிச்ச மாதிரி நமக்கு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ மராத்தா சாம்ராஜ்யத்தோட ஒரு ஃபவுண்டர்னு எடுக்கலாம். அவர் 16 வயசுல அவருடைய மிலிட்டரி கேரியரை தொடங்கி சுராஜ்யா அப்படின்னு ஒரு அந்த ஹிந்து ஸ்டேட்டுக்கான ஃபவுண்டேஷன் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய தலைவர். சுதந்திர போராட்டம்னாலே நம்ம பகத்சிங்கை மறக்க முடியாது. ஒரு போராட்ட குணம், அந்த அவருடைய மீசை வந்து ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. மீசையும் அந்த தொப்பியும். ஒரு 23 வயசுலயே அவர் வந்து ஒரு பெரிய நேஷனல் ஹீரோவா மாறி ரொம்ப அவரோட உயிரையே தொடர்ந்த ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மார்ட்டின் லூதர் கிங் ஒரு தலைவர்னு பார்த்தோம்னா, நம்ம இந்திய தலைவர் வெளில பார்க்காம தலைவர் மட்டும்தான் பார்க்கணும். ஒரு 1955ல ஒரு பஸ்ஸில் ஒருத்தவங்க ஏறுறாங்க. ஏறும்போது அவங்கள வந்து அவங்களுக்கான பகுதி, கருப்பர்கள் வெள்ளையர்களுக்கான பகுதியில், கருப்பர் பகுதியில் தான் உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கான கலர்டு செக்ஷன் இங்கே தான் உட்காரணுன்ட்டு அதில் உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் பஸ் க்ரௌட் ஆன உடனே கண்டக்டர் வந்து இவங்களை எடுந்து வெள்ளையர்களுக்கு இடம் விட சொல்கிறாங்க. இவங்க மறுக்கிறாங்க. அது வந்து எனக்கு சட்டமே இருந்தது, இவங்க இங்கே தான் உட்காரணுன்ட்டு. அந்த சட்டத்துல தான் போய் உட்காந்துருக்காங்க. சட்டத்துக்கு உட்பட்டு உட்காந்ததையே எழுப்பி விட்டுறாங்க. ஸோ அது பெரிய பெரிய போராட்டமா வெடிக்குது. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் தான் வந்து 381 நாள் ப்ரொட்டஸ்டுக்கு பிறகு கடைசியா என்ன டிக்ளேர் பண்றாங்கன்னா, இவர் எழுப்பி விட்டது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுன்னு சொல்லி தீர்ப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணி இன்னைக்கு பெரிய சட்டத்தை கொண்டு வந்ததுல இந்த மாதிரி தலைவர்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்டா வந்து சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்ல இருந்தது. மால்டா எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னே மார்ட்டின் லூதர் கிங் ஸ்பீச்சை வந்து போடுவாங்க எப்பவுமே. அதே மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 41 வயசுல ஐஎன்சி பிரசிடென்டா எடுத்துக்கிட்டு ஒரு இந்தியன் ஆர்மியை ஃபார்ம் பண்ணி மிகப்பெரிய கிவ் மீ பிளட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம் அப்படின்ட்டு சொன்ன ஒரு பெரிய போல்டு டிசிஷன்ஸ் எடுக்கிற ஒரு லீடர். லீடர்னா ஒரு பெரிய போராட்டம் தான் இருக்கணுமா? ஸ்பிரிச்சுவல்லையே ஒரு லீடர், யூத் ஐக்கான், நமக்கெல்லாம் தெரிஞ்ச மிகப்பெரிய ஆளுமை. 30 வயசுலயே வேர்ல்டு ஃபேமஸ் லீடரா மாறி சிகாகோ பார்லிமெண்ட்ல வந்து ஒரு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து
யங்ஸ்டர்ஸ் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், டிசிப்ளின், சர்வீஸ் அதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி இளைஞர்கள் தான் யூத் ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு டிக்ளேர் பண்ண மிகப்பெரிய ஆளுமை, ஸ்பிரிச்சுவல் லீடர். ஆனா அவர் கனவு காண்ட விஷயங்கள் இன்னும் நடக்கல. இளைஞர்கள் கையில தான் உலகமே இருக்குன்ட்டு. ஆனா அதிகபட்ச இளைஞர்கள் இருக்கிற இந்தியாவில் மிகப்பெரிய இளைஞர்கள், நான் நிறைய இப்ப காலேஜஸ்ல போகும்போது கீழே சார்க்கு தெரிஞ்சிருக்கும், இளைஞர்கள் வந்து அவங்களுடைய பொட்டன்ஷியலை இன்னும் வெளியிலேயே கொண்டே வரல. அவங்க இன்னும் டெக்னாலஜி மற்றும் அவங்க பெரிய ஹீரோயிசமா காமிக்கிறதுல தான் அவங்களுடைய கவனங்கள் இருக்கு அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்துறேன். ஸோ இன்னும் விவேகானந்தரோட கனவுகள் நினைவாங்கல. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு பெரிய டெக்னாலஜிஸ், டிஜிட்டல் எல்லாம் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு அப்படின்னா, யங்கஸ்ட் பர்சன் டு லீட் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி கண்ட்ரி ராஜீவ் காந்தி. 40 வயசுல 1984 எடுக்கிறாரு. இந்தியாவை வந்து டிஜிட்டல் டெக்னாலஜிகள் உலகத்துல அவர் அந்த நேரத்துல எடுத்த முடிவுகள் தான் இன்னைக்கு நிறைய, இன்னைக்கு வந்து இந்தியா தான் ஆக்சுவலி இந்த ஈவன் ஒரு காய்கறி விற்கிற பர்சன் கூட ஒரு கியூஆர் கோடு வச்சுட்டு விற்கிற மாதிரி ஒரு சூழல் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அதிகபட்சம் இந்தியாவில தான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான வித்திட்ட மிகப்பெரிய தலைவர். எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இந்த விஷயம் இதை பார்த்தா ஏதாவது தோணுதா? என்ன தெரியுது? என்ன இன்சிடென்ட் தெரியுது? இது சம்பந்தம் ஒரு சினிமா பாட்டு கூட இருக்கு. ஏதாவது ட்ரை பண்ணலாமா? ஷேக்ஸ்பியரோட இதா இது அல்லது இயேசு அடிக்கிறதா என்னங்கிறது எங்கேயோ பார்த்து. ஒரு குழந்தைய கையில பிடிச்சிருக்கிறாங்க, கையில குழந்தைய பிடிச்சிருக்கிறாங்க. நானே சொல்லிடுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அது வந்து ஒரு சிவாஜி படத்தோட பாட்டுல வரும். சாலமன் சபையிலே 2 தாய்கள் வந்தார்கள், ஒரு குழந்தை. அந்த ஒரு குழந்தை நீதான் ஒருத்தன் சொல்றா, இன்னொருத்தன் நீதான் சொல்றா. அப்ப இது ஒரு முடிவில்லாமல் போகும்போது இது எப்படி கண்டுபிடிப்புன்றது அவர் சொன்னாரு. அந்த காவலாளி கூப்பிட்டு 2 துண்டுகளாக வகுந்து கொடுத்து விடு ஆளுக்கு பாதி அப்படின்னும் போது உண்மையான தாய் கதறி ஓடியாந்து அதை தடுத்து நிறுத்தி இதுதான் என் குழந்தைன்றா. இன்னொருத்தர் அப்படி இருக்கிறா. இதுதான் சார் அந்த கரெக்டுங்களா? பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல் சார். ஆக்சுவலி நம்ம 1972ல கண்ணா நலமா அப்படின்னு ஒரு சினிமால இந்த பாட்டே இருக்கு. கண்ணா நலமா கிருஷ்ணா நலமா, அதுவா சார்? இது தன் பிள்ளை என்பதால் யாரிடம் ஒப்படைப்பதென்று தெரியவில்லை. ஆகவே காவலாம், இந்த பிள்ளையை ஆளுக்கு பாதியாக கொடு என்றார். ஆக்சுவலி என்னன்னா, இந்த சாலமன் எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இன்ஸ்பயர் பண்ண. எவ்வளவு ஒரு மன்னர் வந்து எவ்வளவு புத்திசாலியா இருக்கிறாங்க பாரு. இது அந்த சிச்சுவேஷன்ல வந்து சரி 2 பாதியா கொடு அப்படின்னு உண்மையான தாய் வந்து அப்பா வேண்டாப்பா, எனக்கு குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாத, அது அவங்கள்ட்டே கொடுத்துரு, பொய் தாயிட்டே கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து குடு அப்படிமா. அப்படிங்கும் போது ஒரு மன்னரோட மதிநுட்பம், விஸ்டம் ரொம்ப வேந்திருக்க சிறு வயது நான் கேட்ட பாடல். ஸோ அந்த கிங் சாலமன் பத்தி நிறைய நான் படிச்சிருக்கிறேன். ஸோ அந்த விஸ்டம் ஒரு லீடருக்கு கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி லீடர்ஸையும் நம்ம பார்த்து வந்திருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்தோம்னாக்க ரொம்ப கூர்ந்து கவனிங்க. அப்துல் கலாம் ஐயா வந்து மேடைக்கு ஏறி போறாங்க. மேடையில போய் பார்த்தோம்னா நிறைய சேர் போட்டிருக்கு. அவருக்குன்னு அழகான ஒரு விஐபி சேர் போட்டிருக்கு. அதை ரிமூவ் பண்ணாதான் நான் அதுல உட்காருவேன், எல்லாருக்கும் ஈக்குவல் சேர் தான் போடணும்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ண மாதிரி ஒரு இன்சிடென்ட் வீடியோஸ் பார்த்துருக்கோம். ரியல் லைஃப் நிறைய தலைவர்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா மிகப்பெரிய தலைவர்களை நம்ம பார்த்தது வந்து நம்ம ஜெனரேஷன் தான். அப்படிங்கிறதுல அப்துல் கலாம் மிகப்பெரிய ஈக்குவாலிட்டி. ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னா ஈக்குவாலிட்டி, எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பார்த்தோம்னாக்கா ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பெரிய சிஇஓ
யாரா இருந்தாலும் ஒரே ஃப்ளோர். எங்க பையன் வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனில தான் ஒர்க் பண்றாரு. ஒரு ஃப்ளோர்ல எல்லாரும் ஆல் லெவல்ஸ் அந்த ஃப்ளோர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி லேப்டாப், ஒரே மாதிரி சேர். அந்த மாதிரி கல்ச்சரும் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தலைவருக்கு வந்து ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மலாலா யூசுஃபாய் சேஞ்ச் மேக்கர்ஸ். நான் சொன்னேன் தலைவருக்கு முக்கியமான விஷயம் வந்து ஒரு சேஞ்ச் மேக்கர்ஸ். எல்லாருக்குமே மலாலா பத்தி தெரிஞ்சிருக்கும். 97ல பானான பாகிஸ்தான்ல இருந்து அவங்க பாகிஸ்தானியா இருந்தா கூட இந்தியனோட கல்ச்சர்ல ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன். பிபிசியில தாலிபான் வந்து குழந்தைகளோட கேர்ள்ஸ் எஜுகேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதை பத்தி பிளாக் எழுதினாங்க. ஸோ நிறைய பப்ளிசிட்டி கொடுத்தாங்க இது சம்பந்தமா. 9th October 2012 பார்த்தோம்னாக்க தாலிபானால ஷூட் பண்ணப்படுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க உயிர் பிழைச்சு 2013ல யுனைடெட் நேஷன்ல அட்ரஸ் பண்றாங்க இந்த சம்பந்தமாக, குழந்தைகள் கேர்ள்ஸ் எஜுகேஷன் சம்பந்தமாக. அந்த டேயை மலாலா டேன்னு அப்படின்னு கொண்டாடுறாங்க. 2014ல யங்கஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் நோபல் பிரைஸ் வாங்கின ஒரு பர்சனாக அறிவிக்கப்படுறாங்க. நோபல் பிரைஸும் வாங்குறாங்க. மலாலா ஃபவுண்டுன்னு ஆரம்பிச்சு கேர்ள்ஸ் எஜுகேஷன் குளோபலா வந்து அதுக்கான பண்றாங்க. ஒரு சிம்பிள் ஆஃப் கரேஜ் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் பார்த்தோம்னா மலாலா யூசுஃபாய். இதுவும் நம்ம ஜெனரேஷன்ல நம்ம பார்த்து வியந்த தலைவர்கள்ல இவங்களும் ஒருவர். லிசிப்ரியா கங்குஜம் அப்படின்னு மணிப்பூர்ல ஒரு லீடருக்கு வந்து பொறுப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? அதுக்கு லீடரா இருக்கிறதுக்கு ஏஜ் வேணுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம மலாலா பார்த்து வியந்தோம். இவங்களை பார்த்தோம்னா இன்னும் வியப்பா இருக்கும். 6 வயசு தான். கிளைமேட் ஆக்டிவிசம், கிளைமேட்டை வந்து நல்லபடியா பார்க்கணும்ட்டு யங்கஸ்ட் கிளைமேட் ஆக்டிவிட்டிஸ் குளோபல்ல பார்த்தோம்னா 6 வயசுல ஒரு கிளைமேட் ஆக்டிவிஸ்டா இருக்கிறவங்க வந்து போராளி வந்து இவங்க தான், இந்த லிசிப்ரியா மணிப்பூரை சேர்ந்தவங்க. 2019ல யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ்ல வந்து அந்த வேர்ல்டு லீடருக்கு வந்து அட்ரஸ் கொடுக்குறாங்க. ஸோ 2013ல ஸோ இமிடியேட்டா கிளைமேட் ஆக்ஷனை வந்து மாற்ற சொல்லி, ஸோ மிகப்பெரிய சேஞ்ச் மேக்கர், அவேர்னஸ் யூத்துக்கு நடுப்புற ஒரு கிளைமேட்டுக்கான பாலிசியை மேக் பண்ணணும்ட்டு பேசின ஒரு மிகப்பெரிய தலைவர். பொறுப்புணர்வு சின்ன வயசுலயே, நம்ம ஏஜ் வந்து ஒரு பேரியரே கிடையாது. லீடர்ஷிப்புக்கு வந்து ஏஜுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவங்க பாத்தீங்கன்னா ஆர்யா ராஜேந்திரன், யங்கஸ்ட் மேயர் திருவனந்தபுரத்துல பாத்தீங்கன்னா, திருவனந்தபுரம்ல வந்து 21 வயசுல மேயர் ஆன ஒரு பர்சன். இந்த மாதிரி போஸ்ட இவ்வளவு யங்கஸ்ட் ஏஜ்ல ஹோல்டு பண்ணவங்க யாருமே கிடையாதான். அவங்க எடுத்த ஒரு தலைவரா எடுத்த விஷயங்கள் பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் இனிஷியேட்டிவ்ஸ். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து அவங்களோட சீட் பால் மூவ்மெண்ட் அதை வந்து மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டது. 7000 ஸ்டூடெண்ட் 5 லட்சம் சீட் பால்ஸ் வந்து 3 மணி நேரத்துல எரிஞ்சு சாதனை புரியறதுக்கு காரணமான ஒரு பெண்மணி. 21 வயசு தான். என்ன விஷயம்னா, சீட் பால் தெரியும் எல்லாருக்கும். உள்ள மண்ணுல வந்து உள்ள சீடு வச்சு எங்க தூக்கி போட்டோம்னா எப்ப மழை வருதோ அது புடைச்சிக்கும். அந்த மாதிரி மூமெண்ட்டை ஒரு பெருசா கொண்டவங்க. அதே மாதிரி அவங்க ஏரியால வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து அழகா ஃபோக்கஸ் பண்ணி மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிற ஒரு பர்சன். குளோபல் ரெகக்னிஷன் திருவனந்தபுரத்துல வந்து உலகளாவிய பெயரை கொண்டு வந்த மிகப்பெரிய தலை. இந்த ஒரு வீடியோ பார்ப்போம். ஆசிரியரின் பணியிட மாற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு பள்ளி மாணவர். நீங்க மட்டும்தான் என்ன மிஸ் பண்றீங்களா? ஏன் நான் உங்களை மிஸ் பண்ணல? ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு என்ன இழப்பீங்க? இந்த மாதிரி சமுத்திரக்கணி ஆசிரியரா இருக்கிற மாதிரி சினிமா எல்லாம் பார்த்துருவோம். ரியலாவே கண்டிப்புடன் கூடுதல் சிரத்தையோடு ஒரு ஆசிரியர் அப்படின்னா எல்லாருக்குமே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெல் பிடிக்குமா கடைசி பெல் பிடிக்குமான்னா கடைசி பெல் தான் பிடிக்கும். எப்போ விட போறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பயம் தான் இருக்கே தவிர மரியாதைங்கிறது இருக்கான்றதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறின்னு நான் என்னோட அப்சர்வேஷன்ல நான் புரிஞ்சுக்கிறேன். நிறைய பள்ளி கல்லூரிக்கு போறதுனால எனக்கு தெரியுது. பயம்தான் இருக்கு. ஒரு த்ரெட்டன் பண்ணி ஏதாவது பண்ணிடுவோன்னு, ஆனா அஃபெக்ஷன் இருக்கா, மரியாதை இருக்கான்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. அந்த ஒரு சூழல்ல ஒரு அரசு பள்ளியில வந்து பகவான் அப்படின்னு ஒரு ஆசிரியர், அவருக்கு பணியிட மாற்றம் வந்தோன்னா ஒரு ஆங்கில ஆசிரியர் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறவர், எந்த அளவுக்கு அவர் அன்பு செலுத்தியிருந்தால் அந்த குழந்தைகள்லாம் இப்படி அவர் மேல அன்பா இருக்கும் பாருங்க இந்த காணொலியை.
ஆங்கில மொழியை பகவான் போதித்ததால் மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் பெற்றோருக்கும் விருப்பமான ஆசிரியராக அவர் வலம் வந்துள்ளார். இந்நிலையில் அரசு உத்தரவின்படி ஆசிரியர் பகவான் வேறு பள்ளிக்கு மாறுதல் செய்யும் கலந்தாய்வில் பங்கேற்றார். இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் அவர் பணியிடம் மாறக்கூடாது என வலியுறுத்தினர். நாங்க இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ண முடியல. ஆனா இந்த பகவான் சார் வந்து கொஞ்சம் ஒரு 5 வருஷம் இருந்தாங்க. ஆனா இந்த பகவான் சார் எங்களுக்கு ரொம்ப புரியும், ஏன்னா நல்லா சொல்லி தராங்க. அதனால இந்த பகவான் சார் எங்களுக்கு வேணும், கண்டிப்பா வேணும். இதுக்கு எப்படியாவது ஒரு தீர்வு கிடைக்கணும். எப்படியாவது அந்த சார் எங்க ஸ்கூலுக்கு வரணும். அந்த சார் வரல நாங்க ஃபீஸ் வாங்கி போயிடும். அந்த சார் இந்த 10th பாஸ் பண்ண முடியும். ஆசிரியர் பகவான் பணியிட மாறுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர்கள் பள்ளிக்கு பூட்டு போட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். ஸோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒரு லீடருக்கு கண்டிப்பா வேணும், மோட்டிவேட் பண்ணும். ஒரு குழந்தைகளையே இந்த யங் ஜென்ரேஷனே ஒரு ஆளால இன்ஸ்பயர் பண்ண முடியுதுன்னா மிகப்பெரிய தலைவர் சொல்லலாம். இது ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட். ஒரு 2024 மே 23 அன்னைக்கு 8 வயசு குழந்தை வந்து பார்க்ல விளையாடிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல, ஒரு ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ்ல. அதுல வந்து ஒரு 6 வயசு பையன் ஸ்லைட்ல போயிட்டு இருக்கான், மெட்டல் ஸ்லைடு, இந்த சறுக்கு மரம் சொல்லுவோம் இல்லையா. அதுல வந்து அவனுக்கு ஏதோ ஒரு போராட்டம் பண்றா, ஏதோ ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஓடி போய் அந்த குழந்தை வந்து அந்த பையனை காப்பாத்திடுது. ஸோ எலக்ட்ரிசிட்டி விட்டு காப்பாத்திடுது. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அந்த குழந்தை இறந்து போயிடுது. யாருன்னா இந்த 8 வயசு வியோமோப்ரியா அந்த பொண்ணு இறந்து போனோன்னு ஒரு செல்ஃப்லெஸ் ஆக்ட். ஒரு குழந்தை போய் பாடப்படுது, நம்ம பாதிச்சாலும் பரவாயில்லன்னு ஓடி போய் அந்த ஒரு 6 வயசு பையனை காப்பாத்து தன்னோட உயிர் துறந்த ஒரு வியோமோப்ரியா மிகப்பெரிய தலைவரா நம்ம கூட இருந்து நமக்கே தெரியல இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அவங்களுக்கு வந்து பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் பிரேவரி அவார்டு கொடுத்தாங்க. அவங்க பெற்றோர்கள் வாங்கின ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ சச்சின் டெண்டுல்கர் தெரியும், 16 வயசுல இந்தியாக்காக விளையாடிய ஒரு தலைவர். இன்னும் பச்சை புள்ள வைபவ் சூரியவம்சி ஐபிஎல் மேட்ச்ல 14 வயசு 23 நாள்ல வந்து யங்கஸ்ட் ஐபிஎல் டெபுடண்டா இது வரைக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு பர்சன். 2025 ஏப்ரல்ல டெபுட் ஆனாரு. 20 பால்ல 34 அடிச்சு அவருடைய ஓப்பனிங் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சு அருமையான ஒரு அசத்திய மிகப்பெரிய தலைவர் நம்ம கூட இருந்திருக்கிறாங்க. 2025 சீசன்ல 7 மேட்ச்ல 252 ரன் அடிச்சு 206 ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து. அப்போ 14 வயசுல கிரிக்கெட் பார்ப்போம், கிரிக்கெட் விளையாடுவோம். ஆனா ஒரு கண்ட்ரிக்காக ரெப்ரசென்ட் பண்ணி, ஒரு டீமுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுறதெல்லாம் மிகப்பெரிய தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. ரிதேஷ் அகர்வால் அப்படிங்கிறவர் 19 வயசுல ஓயோ ரூம்ஸ், நமக்கு ரூம் எல்லா ரூமையும் இணைச்சு எங்கெங்க இருக்கிற லாட்ஜ் எல்லாம் இணைச்சு ஓயோன்னு ஆரம்பிக்கும் போது அவருக்கு 19 வயசு. மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் லீடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு பிறகுதான் நிறைய ஹோட்டலை இணைச்சு நம்ம ஸ்விக்கி வந்தது, நிறைய மளிகை கடையை இணைச்சு பிக் பேஸ்கெட் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்தது. ஒரு ஸ்டார்ட் அப் 19 வயசுல எடுக்க முடியும் அப்படிங்கிறது. இதே மாதிரி ரெட் பஸ் எல்லா பஸ்ஸையும் இணைச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினது பனீந்திர சாமா அப்படின்னு ஒரு பர்சன். பிக் பிஸ்னஸ் மேன் கான் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்மால் பர்சனல் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னாக்கா, அவர் போய் பஸ் ஏற போனாரு, ஆனா நிறைய பஸ்ல 1-2 சீட் இருக்கு, ஆனா சீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் தீபாவளிக்கே போக முடியல, பெங்களூர்ல ஒர்க் பண்றாரு, ஹைதராபாத் போகணும். ஸோ வந்து யோசிக்கிறாரு, இந்த மாதிரி தீபாவளி முடிஞ்சு இது ஏன் எங்கெங்கெல்லாம் பஸ் இணைச்சு நம்ம பண்ணா என்ன, புது பிசினஸ் ஆரம்பிப்போன்னு ஒரு லேப்டாப் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் 3 ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து ஹி இஸ் த கோ-ஃபவுண்டர் ஆஃப் ரெட் பஸ் ஆரம்பிக்கிறாங்க. 5 பஸ்ல ஆரம்பிக்கிறாங்க. மிகப்பெரிய லாபம் எடுத்து இண்டிகோ அப்படின்னு ஒரு இடத்துல அதை வந்து அவங்க அந்த கம்பெனியை கொடுத்துட்டு அந்த கம்பெனிலேயே இப்போ சிஇஓவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஆளுமை. அப்ப மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸை நம்ம ஒரு பிசினஸா கூட மாத்தலாம்னு நமக்கு உணர்த்திய மிகப்பெரிய தலைவர். பர்சிஸ்டன்ஸ் அண்ட் பிலீஃப் ஆர் கீ டு சக்சஸ் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர் பனீந்திர சாமா. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தலைவர்கள் அப்படின்னோடனே நம்ம நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா குட்டி தலைவர்கள் பத்தி நிறைய நோட்டீஸ் பண்ணோம். எப்ப ஒரு பிரச்சனையை நோட்டீஸ் ஆகுதோ அப்ப நமக்கு ஒரு லீடர்ஷிப்புக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். அந்த பிரச்சனையை நோக்கி அதை விட்டு ஓடாம அதை நோக்கி நம்ம போய் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு தலைவரா தலைமை பண்பா நம்ம அதை கொண்டு போகும்போது பெரிய தலைவரா நம்ம அடையாளப்படுத்தப்படுவோம். லீடர்ஷிப் நாட் ஏஜ்,
விஷன், தொலைநோக்கு பார்வை, ஒரு தைரியம், ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தா ஒரு சக்சஸ் வரும். யூத் பவர், இளைஞர்கள் ஒரு ஹிஸ்டரியே சேஞ்ச் பண்ண முடியும். A leader creates more leaders, not followers. நிறைய ஃபாலோவர்ஸை கிரியேட் பண்றது லீடரோட வேலை இல்லை, நிறைய லீடர்ஸை கிரியேட் பண்றது தான் ஒரு லீடரோட வேலை என்று சொல்லி, இஃப் ஏ சைல்டு கேன் கிரியேட் சேஞ்ச், ஒரு குழந்தைகள், சின்ன குழந்தை, ஒரு 6 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை பெரிய கிளைமேட்டை பத்தி பேசுறாங்க, என்விரான்மெண்ட்டை பத்தி பேசுறாங்கன்னா நம்ம ஏஜ்க்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கணும். லீடர்ஷிப் இஸ் நாட் அபவுட் பீயிங் இன் சார்ஜ். நம்ம ஒரு இன்சார்ஜா இருக்கிறது லீடர்ஷிப் இல்லை. லீடர்ஷிப் இஸ் அபவுட் டேக்கிங் சார்ஜ். நம்ம டேக்கிங் சார்ஜை டேக்கப் பண்றது தான் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லு தலைவா, நீ சொல்லும் சொல்லில் இந்த படை வெல்லும் தலைவா. நற்புலரிக்கு நீங்க தான் தலைவர் அப்படிங்கிறத 200% ப்ரூவ் பண்ணிட்டீங்க இன்னைக்கு உங்க பேச்சுல. உண்மையிலே யாரும் எடுக்காத ஒரு சப்ஜெக்ட். எப்போதுமே ஏஜ் இஸ் நாட் எ நம்பர்னு ஏஜா இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லுவோம். பட் நீங்க தான் யங்ஸ்டருக்கு முத சொல்லியிருக்கீங்க. இதுதான் இன்னைய காலகட்டத்துல வேணும். நம்ம என்ன பண்றோம், பழைய பெருமை பேச வேண்டியதுதான். ஆனா பழைய பெருமையே பேசிட்டு இருக்கேமே ஒழிய, இன்னைக்கு யாராவது சின்ன வயசுல ஒரு அற்புதமா ஒரு நிகழ்வு நிகழ்த்துறத யாருமே ரொம்ப பேசவே மாட்டேங்கிறாங்க. காந்திஜியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம. காந்திஜி பேசப்பட தகுதியானவர். ஆனா இன்னைக்கு அந்த சிறு வயதுல நிறைய பேர் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணணும். அது சாரோட ஸ்பீச்ல ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி ஆரம்பிச்சது கூட ரொம்ப வித்தியாசமா, எப்போதுமே வித்தியாசமா செய்யறதுல சார் ரொம்ப நம்பர் 1. நம்ம பேசுனா கடகடன் பேச ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே. பட் சார் ஒரு இன்ட்ராக்ஷனோட, இப்ப கிளாஸ் எடுத்தாலே அப்படிதான், டைரக்டா சப்ஜெக்டுக்கு போகாம மோட்டிவேஷன் ஒன்று இருக்கும். அந்த சப்ஜெக்டுக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு அந்த 40 பசங்களுடைய நினைவுகளை இந்த வகுப்பறைக்கு கொண்டு வரணும். அதுதான், அதை கொண்டு வந்துட்டு தான் கிளாஸ் ஆரம்பிக்கணும். அதுதான் ப்ராப்பரான ஒரு கிளாஸ். அது மாதிரி சார் எல்லாருடைய கவனத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல இந்த பிளே இதுக்கு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அப்புறமா பேசுறாங்க. அதுதானே ஈஸி. எல்லாரும் அப்பதான் கவனிப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த விளையும் பயிர் முளையிலேயே தெரியுங்கிறது அவங்களுடைய அந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணதுல ரொம்ப பர்ஃபெக்டா காமிச்சிருந்தாங்க. அந்த பொறுப்புணர்ச்சி சின்ன பிள்ளைக்கு வருது. இதை நம்ம கொஞ்சம் இன்னும் ரொம்பவே என்கரேஜ் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், ஏற்கனவே சாதிச்சவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்க மொழிய, இன்னைக்கு நீ சாதிப்பா, இதை மாதிரி பண்ணுப்பா, அதை பாரு இந்த குட்டி பையன் சாதிச்சிருக்கான் அப்படிங்கிறத சார் ரொம்ப அழகா எடுத்து காமிச்சாங்க. எனக்கு ஒரு விதின்னு ஒரு ஃபிலிம், அந்த ஃபிலிம்ல பாக்யராஜ் பிளே பண்ணியிருக்க மாட்டாரு. ஒரே ஒரு இடத்துக்கு வருவாரு. அப்போ ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும். கற்பில் சிறந்தவங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னா கண்ணகி, நலாயினி அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டே போவாங்க. அப்ப சார் கேட்பாங்க, நீங்க ஏன் எல்லாரையும் சொல்றீங்க, உங்க வீட்டு மனைவியையோ தங்கை அப்படியே சொல்லல அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நமக்கு ஒரு பெருமையை பத்தி பேசணும்னா வெளியில பேசதான் தோணுதே ஒழிய, நமக்கு பக்கத்துல நமக்கு அருகாமையில இருக்கவங்களோட அருமை தெரியல. அதே மாதிரி இப்ப சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு பக்கத்துல சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் இருக்கிறவங்க ஏதோ செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்கள இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வருது இல்லைங்களா? அது எனக்கு ரொம்பவே சாரோட இதுல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் சொல்லாத நிறைய பெயர்களை மார்ட்டின் லூதர் கிங்ல இருந்து நிறைய பேர் சொல்லாத விஷயங்கள், புது புது விஷயங்களை சார் சொன்னாங்க. அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். எவ்வளோ நம்ம சொன்ன அத்தனை பேரும் நிறைய பேரை சொன்னோம் திரும்ப திரும்ப, பெரியார், காந்தி, அது அப்படிலாம் இல்லாம அந்த எப்போதுமே இளைஞர்களை நோக்கி தான் போகணும் அப்படிங்கிறத விவேகானந்தரும் அப்துல் கலாம் ஐயாவும் அடிக்கடி சொல்லுவாங்க.
இளைஞர்கள் 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்தியாவை உருவாக்கி தருகிறேன் அப்படின்னு சொல்ற இளைஞர்களை நோக்கி போகணும், சின்ன பிள்ளைங்களை நோக்கி போகணும். அதை வந்து சார் அந்த கான்செப்டை அழகாக கையில் எடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக நிறைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டெக்னாலஜி பற்றிய நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக இருந்தது. அந்த விஷயங்கள்லாம் இந்த இப்போ சாரோட திரும்ப திரும்ப போட்டு கேட்டு அதெல்லாம் நம்ம புரியாத தெரியாத விஷயங்கள் நிறைய இருந்தது. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த நம்ம கேட்கும்போது இது நமக்கு தெரியும், ஆனால் அது சிறப்பாக இருக்குன்னு நினைப்போம். சார் புதுசு புதுசாக சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹேட்ஸ் ஆஃப் சார். வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் கோமதி மேடம். அனைவருக்கும் வணக்கம். சிவகணி அம்மாவுக்கு வணக்கம், நன்றி. என்னுள்ளே அறிந்து என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பேன்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்றாரு. அந்த அன்பை தான் வந்து அந்த சின்ன குழந்தை இன்னொரு குழந்தையை காப்பாத்தி தன்னுடைய உயிரை கூட தியாகம் பண்ண அந்த அகப்பே லவ்னு சொல்றது. அதைத்தான் இந்த வேலண்டைன் டேல வந்து அடியேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிறப்பு. இந்த ஐயா சொன்ன ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னால வந்து அவங்க பின்னால இருக்கிற அந்த இரக்கம், கருணை, அவங்க அன்பு, இதுதான் முக்கியம். ஸோ இந்த பிப்ரவரி 14 வந்து மறக்க முடியாத நாளாக சார் மாத்திட்டாரு. ஸோ அனைவருக்கும் வேலண்டைன் டே வாழ்த்துக்களை தெரிவித்து, ஐயாவுக்கும் தெரிவித்து, தொடர்ந்து உங்கள் பணியை மிகச்சிறப்பாக செய்யுங்க ஐயா. செஞ்சிருக்கீங்க. உங்கள் மாணவர்கள் நடுவில் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி குரு. அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்று காதலர் தினம்னு ஐயா சொன்ன ஒரு பாடு தான் ஞாபகம் வந்தது. அதில் நம்ம எல்லாத்தையும் அன்பு செலுத்துறதுல இவர் மிஞ்சி நின்றுட்டார் இன்றைய பொலிவாளர் அவர்கள். நான் இதை சொல்கிறதுக்கு விளையாட்டாக சொல்ல நினைக்கல. தொடக்கிறப்ப நான் சொன்னேன், பாருங்க உங்கள் சட்டையும் என் சட்டையும் ஒரே கலருன்னு. இதை நகைச்சுவையாக கொண்டுட்டு போகிறதுன்னா என்ன சொல்லியிருக்கலாம்? நானாக இருந்தேன் அவர் இதே மாதிரி சொல்கிறாருன்னு வச்சுங்க, நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஆமாம் நேற்று தானே நான் உங்களுக்கு வாங்கி அனுப்புனேன், அதையே போட்டுக்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிருப்பேன். அதில் நகைச்சுவை மிளரும், எல்லாம் சந்தோஷம்லாம் இருக்கும். அதை தாண்டி இவர் என்ன சொன்னார்னா, எண்ணம் போல்தான் வண்ணம் அப்படின்னாரு. அதைத்தான் இப்போ இன்னைக்கு நிரூபிச்சிருக்காரு. மலாலாவை பேசுனதா இருக்கட்டும், சரி மலாலாவை தொடுறப்ப இன்னும் ஒரு பெரிய ஒரு சின்ன இது வரும் மனசுக்குள்ள, ஏன் இதை தொடணுமா வேணாமான்னு. தலைவர்னா அதெல்லாம் தாண்டி வெளியே வந்துடணுங்கிறதுக்கு அது ஒரு தொட்டதுகள்லாம் இது இருக்கு. இதுல நான் இப்போ ஒரு பெரிய கட்டளையே இட போறேன், ஆர்டர் அவருக்கு. என்னடா இவன் இப்போ லீடரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இவன் ஆர்டரை பற்றி சொல்கிறான்னா, அந்த ஆர்டருக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தையை போட்டுருங்க, கைண்ட் ஆர்டர், அன்பான கட்டளை. என்னன்னா, இன்னைக்கு செய்திருக்கிற நீங்கள் இந்த பொழிவை அப்படியே எழுதி ஒரு புத்தகமாக, ஏன்னா இதில் எல்லாத்தையும் எதை காமிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து நிச்சயமாக நீங்கள் ஒரு புத்தகமாக போட வேண்டும். இது எங்களது அன்பு கட்டளை. நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல நான் பேசுறேன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுருவேன், மன்னிக்கவும். அதுக்கு மேல எனக்கு பேச முடியல. நன்றி. நன்றி. இனிய நட்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இனிய நண்பர் நாகராஜன் அவர்கள் எப்பொழுதுமே ஸ்லைட் பிரசன்டேஷன் இல்லாம அவர் பெரும்பாலும் நிகழ்வுகள் நடத்துவதே இல்லை. கல்லூரி அது அரங்க கூட்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது விர்ச்சுவல் என்று சொல்லக்கூடிய ஜூம், கூகுள் மீட்டாக இருந்தாலும் சரி, அவருடைய பிரசன்டேஷனில் அவர் சொல்ல வர கருத்துக்கு ஏற்ற வீடியோக்கள் மற்றும் ஸ்லைடுகள் மிக நேர்த்தியாக தொகுக்கப்பட்டிருக்கும். அது மீண்டும் இங்கு நிரூபணம் பண்ணியிருக்கிறார். தலைமைத்துவ பண்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக முதல் அந்த குறும்படத்திலிருந்தே தூங்கிவிட்டது. அவருடைய அதிரடி விஷயங்கள் தூங்கிவிட்டது. இன்றைய தலை என்கிற தலைப்பிற்கான பல்வேறு விஷயங்களை அடுக்கடுக்காக இங்கு நமக்கு போட்டு காட்டினார். ஒவ்வொன்றுமே
தெரிந்ததும் இருந்தது, தெரியாததும் இருந்தது. பலருக்கும் அது ஆச்சரியத்தையும், ஆ பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகவுமே இன்றைய பயிற்சி கருத்து பயிற்சி வகுப்பை அவர் கொண்டு சென்றிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். மிக அருமையான தலைமைத்துவ பண்புக்கு, லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு அந்த தலையை அந்த இடத்தில் கொண்டு வைத்து விட்டார். ஆக நாம் அனைவரும் எந்த விதமான தலைகணமும் இல்லாமல் ஒரு தலைமைத்துவ பண்பை எப்படியெல்லாம் ஒருவர்கள் இந்த உலகில் நிலைநாட்டிர்கள் என்பதை தெரிந்து கொண்டு அப்படி இதுவரை நாம் ஏதோ பெரிதாக சாதித்து விட்டோம் என்று இருந்தால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சிறியோர் முதல் பெரியோர் வரை பல சாதனையாளர்கள் இருக்கிறார்கள் என்பதனை பட்டியலிட்டு காட்டி நம்முடைய தலைகணத்தை தூர தூக்கி போடுவதற்கு ஒரு உதாரணமாக இன்றைய பயிற்சி நிகழ்வு இருந்தது என்று சொன்னால் மிகையில்லை. அந்த அருமையான பயிற்சியை நமக்கு வழங்கி அனைவரையும் கவனத்தில் கொள்ள செய்த அன்பு நண்பர் நெய்வேலி நாகராஜ் சார் அவர்களுக்கு நன்றி, ரமேஷ் நாகராஜ் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ லட்சுமணன் சார். ஆக்சுவலி என்ன ஒரு புது செய்தி இதுல, இப்ப நான் உட்கார்ந்துருக்கிறது என்னுடைய சொந்த வீடு. நெய்வேலி குவார்டர்ஸ் விட்டு வெளியில வந்துட்டேன். இது என்னுடைய இப்போ ஆஃபீஸ் ரூம், என்னுடைய சொந்த வீட்டில் ஆஃபீஸ் ரூம் ஃபார்ம் பண்ணி அதில் தான் இனிமேல் என்னோட ப்ரெசன்டேஷன் இருக்கும். அந்த ஒரு செய்தியும் நற்புலரியில் முதல் பண்றேன். நன்றி. நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கான பிரத்யேகமான ஒரு அறையை உருவாக்கி அதிலிருந்து இனி வரும் நிகழ்வுகள் இருக்கும் என்பதனை கேட்கும்போது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அடைகின்றோம். ஐயா, நீங்கள் அறையில் ஆடியது போதும், இனி அம்பலத்தில் ஆட வேண்டும். முழுதாக இந்த உலகம் காத்திருக்கிறது. நன்றிக்கு அவசியம் பண்ணுவோம் உங்களோட ஆசைகள்ல. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். இன்னைக்கு சூப்பரா கிளாஸ் எடுத்தீங்க சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ப்ரெசன்டேஷன் பிபிடி பண்ணி அதை இன்ட்ராக்ஷனாக கொண்டு போனீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாருமே பேசணும், எல்லாருமே பல பல தகவல்கள் சொன்னாங்க சார். அதே மாதிரி இந்தியா டிஜிட்டலைசேஷன் ஆயிடுச்சு. இந்த காய்கறி விற்கிறவங்க கூட கியூஆர் கோடு வச்சிருக்கான். ராஜீவ்காந்தி தான் யங்ஸ்டரா அவர் 35 வயசுல பிரதமராக இருந்தாரு. அதனால நல்லா செஞ்சாரு அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப இது சார். அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் பல பேரை உதாரணம் காட்டி சொன்னீங்க சார். அந்த ஓஏ அந்த ஆப்பு, ரெட் பஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமை சார். வாழ்த்துக்கள் சார். மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். சார், நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்கேன். அப்போ நைட்டு ஃபுல்லும் நான் தூங்கவே இல்லை, அவ்வளோ வேலை. ஆனால் காலையில் எப்படியாவது செஷன் அட்டன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு செஷன் ஆன் பண்ணிட்டேன். சாரு அந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்ட உடனே என்னோட களைப்பு டயர்டு எங்கே போச்சுன்னே தெரில. அவ்வளோ ஒரு விழிப்புணர்வு சார். அந்த நாங்கள் டீச் பண்ணும்போது டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் சார். அந்த டீச்சிங் எய்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கவர் பண்ணணும். அதுலேயே பிள்ளைங்க ஃபுல்லாக அட்ராக்ட் ஆகி அப்படியே நம்மக்கிட்ட வந்துருவாங்க சார், சரண்டர் ஆயிடுவாங்க. அதே மாதிரி நாங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் உங்ககிட்ட அப்படியே சரண்டர் ஆகிட்டோம் சார். ரொம்ப சூப்பராக எடுத்தீங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். அந்த லீடர்ஷிப்ன்றது நாங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் 30 வயசு தான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வரும். அப்படி இல்லை. 8 வயசு குழந்தைகிட்ட இருந்து 30 வயசு நம்ம அப்துல் கலாம் சார் வர நம்ம சாகிற வரைக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு அப்படின்றதையும், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸை நம்ம ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்றத கருத்தையும் சிறப்பாக சொன்னீங்க சார். சூப்பர் சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சுனிதா மேம். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரமேஷ், ஆஸ் யூஷுவல் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. உங்களோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சின்ன வயசுலேயே எல்லாருக்கும் தலைமை பண்புகள் வர்றதுக்கு லீடர்ஸ் ஆர் பார்ன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய லீடர்ஸை பற்றி சொன்னீங்க. அந்த வைபவ் சூரியவன்ஷியை பற்றி சொன்னது, அது இப்போ லேட்டஸ்ட்டாக இந்தியாவில் கிரிக்கெட்டில் அவர் ஒரு சென்சேஷனாக இருக்கார். அவர் இன்னொரு எனக்கு தெரிஞ்ச தகவல் இல்லை, கூடுதல் தகவல் என்னன்னா, இப்போ அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஃபைனல், அந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாக ஒரு லீக் இனிஷியல் மேட்சஸ்ல சரியா ஆடலைன்னு பேசிட்டே இருந்தாங்க. he reserved his best for the final and he scored 175 அவரோட it was the difference between England and India அந்த ஃபைனல்ல இந்தியா வின் பண்றதுக்கு.
அது உண்மையிலே பயங்கரம். அவர் வந்து ஹி ஹஸ் கம் ஃப்ரம் பீகார் ஸ்டேட். பீகார் வந்து இதுவரையில ரஞ்சி டிராஃபியா எப்பவுமே நம்மளோட நேஷனல் இது வந்து டோர்னமெண்ட் வந்து ரஞ்சி டிராஃபி கிரிக்கெட்ல எல்லா ஸ்டேட்டும் பார்ட்டிசிபேட் பண்றதில்ல. பீகார் இதுவரையில ஒன்றும் நோட்டபிளா எதுவும் பண்ணதில்லை. அதுல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் இன்னும் he is இன்னொரு வேர்ல்ட் கப் அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஆடுறதுக்கு கூட he is eligible. ஆனா அவரோட ஏஜ் அவ்வளவுதான் இருக்கு. ஸோ இன்னும் 17 வயசு வரல இருக்கு, 19 வயசு வரல இருக்கிறவங்க அண்டர் 19ல விளையாடலாம். அதனால அவர் வந்து நேஷனல் லெவல்ல சீனியருக்கும் வந்துருவார் கொஞ்ச நாள்லன்ற நம்பிக்கை இருக்கு. அவரெல்லாம் வந்து அவர் ஆடும்போது பார்த்தாலே அந்த அளவுக்கு ரொம்ப கேஷுவலா ஆடுறாரு. ஸோ அந்த மாதிரி நீங்க நிறைய சின்ன வயசு தலைவர்களை பத்தி சொன்னதுதான் ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட் இப்ப ஞாபகம் வந்தது. அந்த குழந்தை போய் ஒருத்தரை காப்பாற்ற போய் இறந்தது. அதெல்லாம் உண்மையிலேயே இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி. தேங்க்யூ தலைவர். தேங்க்யூ மேம். சார் ரமேஷ் சார், எக்ஸலன்ட் செஷன். தேங்க்யூ. உங்களோட ஓன் ஸ்டைலில் அப்படியே அந்த வீடியோவோட என்ன எப்போவுமே ரமேஷ் சார் செஷன் வந்தால் இன்னைக்கு என்ன வீடியோ வரப்போகுது அப்படின்னு ஒரு ஆர்வமாக காத்துட்ருப்பேன். அதுவும் அந்த ஓப்பனிங் சீன்வாங்கல்ல, அது மாதிரி ஓப்பனிங் வீடியோ அமர்க்கலமாக இருக்கும் சாரோட செஷனில். இட் வில் கேரி எ மெசேஜ் ஆஸ் வெல் அஸ் அந்த அந்த சீனே ரொம்ப அழகாக இருக்கும், அப்படி கேட்சியாக இருக்கும். அது ரொம்ப அருமையாக இருந்தது சார். அப்புறம் வந்து ஒரு கான்செப்ட் அழகாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. லைக் ஒரு குழந்தைகிட்டேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் வந்து அப்படியே வந்து ஒரு ஹிஸ்டாரிக் கிங்ஸ் அரசருக்கு போய் தலைவர்கள், அந்த விடுதலை போராட்ட தலைவர்களுக்கு போயிட்டு, அப்புறம் உலக தலைவர்களுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் மிடில் பீரியட்ல இருந்தவங்க எல்லாம் பிளேயர்ஸ், டெய்லி நம்ம லைஃப்ல சந்திக்கிற மனிதர்கள், ஒரு சாதாரண மனிதர்கள் அசாதாரணமா எப்படிலாம் விஷயங்களை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம். அப்புறம் அந்த சின்ன குழந்தை வந்து எந்தவித சிந்தனையும் இல்லாம டக்குன்னு தன்னோட உயிரையே தியாகம் பண்ணி மற்றவங்களை காப்பாத்துற அளவுக்கு அந்த தாட்ஸ் எவ்வளவு அழகா இருந்தது அப்படின்னு, அது இந்த மாதிரி திருப்பி கொண்டு வந்து மறுபடியும் இப்ப இருக்க கரண்ட் லீடர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ஒரு வித்தியாசமா எல்லா ஃபீல்டுலயும் டிஃப்ரெண்டா எவ்வளவு பேரு எவ்வளவு லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து காட்டியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லி, இந்த மாதிரி இவ்வளோ பண்புகள் எல்லாம் பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும். நம்மளால முடிஞ்ச இதுல நம்மளுடைய ஃபீல்ட்ல நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கறத அதை அப்படியே உள்ள கொண்டு வந்து புகுத்திருக்கீங்க சார். அந்த அளவுக்கு தாட்ஃபுல்லா இருந்தது. உங்க கோட்ஸும் ரொம்ப அருமை, எல்லாமே நல்லா இருந்தது. அந்த ப்ரெசன்டேஷன், அந்த பேக்ரவுண்ட் போட்டது, அப்புறம் அந்த செய்யுள் கூட அந்த அப்ப உள்ளதையே காமிச்சு, அதுக்கப்புறம் இப்போ அதான் அந்த டிரான்சிஷன் சார், அப்பத்துலேருந்து இப்ப வரைக்கும் நல்ல மனிதர்கள் நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க, நாமும் அந்த பயணத்துல தொடரணும் அப்படிங்கிற மெசேஜ் டேக்அவே எடுத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், வெரி நைஸ். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, நன்றி. கலைஞருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். காத்தால 3 மணிக்கே முழிப்பு வந்துருச்சு. யார் பேசுறா இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தலை அப்படின்னோடனே அப்படி அது ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. உள்ள வந்து நான் யூஸ்வலா எக்ஸசைஸ் பண்ணிட்டே பார்க்கறதுனால 3 மணிக்கு இருந்ததுனால அசந்துட்டேன். தெய்வமே, எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, அந்த பிபிடியை மட்டும் எனக்கு அனுப்பி விடுங்க தெய்வமே. ஏன்னா நம்மள அறியாம கிளாஸ் ரூம்லயே காத்தால பார்த்தா ஒரு வாலண்டியர் ஒர்க் பண்றாங்க, அந்த பசங்க பண்ணிட்டு வருவாங்க சார்னு ஒரு 10 பேர் போனான். முந்தா நேத்து நடந்தது. ஸோ போயிட்டு வந்தப்புறம் நான் சொன்னேன், அவங்களாம் அப்படியே கவனிக்காம என்னடா நிமிந்து உட்கார்றா அப்படின்னு போவோம். அப்புறம் தான் இப்போதான் தூங்கும்போது தான் புரிஞ்சுது, அவனுங்கெல்லாம் என்னத்தினால இப்படி இருக்காங்க. அவனுடைய உணவு சத்து, அவனுடைய குடும்ப சூழ்நிலை, இதெல்லாம் கூட அவனோட அந்த நினைக்கக்கூடிய தன்மை டயர்டா இருக்கும்போது என்ன உற்சாகமான ஒரு விஷயத்த சொன்னாலும், உற்சாகம் நமக்கு உள்ள இருக்கு, வெளியிலையும் இருக்கு, சொல்றவங்கள்ட்டையும் இருக்கு. நம்ம ரிசீவ் பண்ற மோட்ல இருந்தா கூட அந்த தன்மை வந்து உடம்பு வந்து அது ஈடு கொடுக்க முடியாத தன்மையில இருக்கு. அப்படிங்கும்போது சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து மிஸ்ஸிங் தான், அவ்வளவுதான். நமக்கு தான் இழப்பு, அது ஒரு பெரிய விஷயம். ஆனா அதையும் வந்து கோப்பப் பண்ணி ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது இருக்கக்கூடிய அந்த ப்ரெசன்டேஷன்ல எவ்வளவு தூரம் அது இம்பார்ட்டன்ட்டுங்கிறத நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொருத்தரும் சொன்னது வந்து சிறப்பா இருந்தது தெய்வமே. வாழ்த்துக்கள். இந்த வயசுல இப்ப மெயினா வந்தது இந்த உற்சாகம் எப்படி வந்ததுன்னா, சார் நான் புது வீடு,
நான் குவார்ட்டர்ஸ்ல இல்ல. நம்மார் சொல்லாரு பாருங்க. நீங்க வெளியில வந்துட்டீங்க. வெளியில வந்து தனியா தனக்கான ஒரு ரூம போட்டு மக்களுக்கு நாலெட்ஜ் குடுக்கணும்னு அந்த தயாராகிற தன்மை இருக்கு பாருங்க. ஆஹா! பரம சந்தோஷம் தெய்வமே! வாழ்க பல்லாண்டு. நன்றி சார். ஒரே ஒரு அடிஷன் தாமா, ஒரே ஒரு அடிஷன். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை நம்ம நல்லா ஆய்வு பண்ணோம்னாலே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். பணியிலிருந்து ஓய்வு பெறுறப்ப அந்த பணியில் வாழ்நாள் சாதனையாளர்னு ஒரு பட்டத்தை வாங்கினது, அதை நான் ஒவ்வொரு டைமும் சொல்லணும்னு வேணும்னே சொல்லணும்னு நான் நினைக்கிறது. ஏன்னா நல்ல விஷயங்களை 1 கோடி தர கூட நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். அதனால நம்ம மனசுக்குள்ளேயும் அது வந்து ஒரு பெரிய அன்பான இதை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால எத்தனை தர சொன்னாலும் நோ ரிப்பீட்டேஷன், ஹி இஸ் ரிப்பீட்டிங் நத்திங், இட் இஸ் அ மென்ஷனிங், இட் இஸ் மென்ஷனிங் அண்ட் ரிமெம்பரிங். அதுதான் அது. அதனால இவருக்கு மறுபடியும் அதே அன்பு கட்டளை தான், கட்டாயமாக இதை புத்தகமாக வெளியிட வேண்டும் என்று பணிவோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க. கண்டிப்பா பண்றேன். வாழ்நாள் சாதனையாளர்னு எனக்கு அட்டன் பண்ற எல்லா செஷன்லையும் ஐயா சொல்லுவாரு. அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. ஒரே ஒரு முறைதான் NLC இந்தியா லிமிடெட் அவார்டு கொடுத்தது. ஒரு தினசரி அவார்டு கொடுத்துட்டே இருக்காங்க. நன்றி. டாக்டர் மஞ்சுளா மேடம், நீங்க hello, good morning to all. Happy morning, happy Valentine's Day to all. Thank you, sir. First time I attended your session because last month only I joined with you. So anyway, very kind and very informative message you given to us. And பாருங்க, நீங்க கொடுத்த மெசேஜ் சூப்பர். அதை விட நமக்கு உங்களுக்கு கிடைக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷனை பாருங்க. ஒவ்வொரு மனசையும் நீங்க எப்படி வந்து இது பண்ணிருக்கீங்க. எல்லாரும் ரீஃபைன் பண்றாங்க. நீங்க கண்டுபிடிச்சது ஒரு விஷயம்னாலும் அவங்க இன்னும் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ற விதம் ஸ்டில் அது ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாருமே எவ்ரிபடி பெரிய எல்லாரும் தலைகள் தான் இதுல இருக்கிறவங்க எல்லாருமே. பிகாஸ் ஒரு விஷயத்த பல ஆங்கிள் பாக்குற அத்தனை மைண்ட் இதுக்குள்ள இருக்குது. ஸோ சச் ஏ கிரேட் திஸ். எல்லாருமே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. கோமதி மேடத்துல இருந்து எல்லா ஐயாக்கள் எல்லாருமே, எனக்கு ஞாபகம் இல்லை யாரும் சொல்றதுன்னு. பட் எவ்ரிபடி இதோ சார் வந்து ஹீலர் சார் ஒருத்தர், அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி உங்களை பாக்குறாரு. தெய்வமே தெய்வமேன்னு சொல்லும் போது எனக்கு அந்த மாதிரிதான் பேசவே பிடிக்கும், தெய்வமே சாமியேன்னு சொல்லிட்டு. ஸோ சச் ஏ கிரேட் யூ. நீங்க நெய்வேலி, நான் பண்ருட்டி பக்கத்துல என்னுடைய ஹோம் டவுன் வில்லேஜ் தாளம்பட்டு. ஸோ வெரி க்ளோஸ் பிளேஸ்ல 2 பேரும் இருந்துகிட்டு இருக்கோம். சச் ஏ கிரேட் ஆப்ஷன். உங்களை பார்க்கறதுல நிஜமானுமே நீங்க எங்களுக்கு தெய்வமா தான் தெரியுறீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் திஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நெய்வேலி ஆர்ச் கேட் பக்கத்துல தான் வீடு. எனக்கு வெயிட் பண்ணுங்க. ஒரு செகண்ட். காதலர் தினத்தை வந்து நான் மறந்துட்டேன். வாழ்த்துக்கள். ஏன்னா நான் காதல்ல தோல்வி அடைஞ்ச ஆளு. என்ன நான் சொல்லுவேன், லவ் ஃபெயிலியர் இஸ் லைஃப் சக்சஸ் அப்படிங்கறத நம்மளோட திங்க கிளாஸ்ல சொல்லுவேன். ஓடு கத்துவானுங்க. அதுக்கப்புறமா அடுத்து சொல்லுவேன், தம்பி லவ் சக்சஸ்னா லைஃப் ஃபெயிலியரா பார்த்து நடந்துக்கேன்னு ஒரு பட்டையை கிளப்பிட்டு வருவோம். அது மாதிரி இழப்பு அல்ல, இருப்புதான் சிறப்பு. அதனால எதுலயுமே இழப்பே இல்லை. we are planning to receive the information based on that. இங்கெல்லாம் இந்த போரம்ல இவங்கெல்லாம் கொடுக்குற அந்த பண்பான பணிவான தன்மையான விஷயங்கள் தான் நம்மளை மேம்படுத்துதுங்கிறது தான் இந்த காதலர் தினத்துல மக்களுக்கு வந்து வாழ்க்கையை விட்டுறாதரா தம்பி, வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பதிவு பண்ண வச்சு அது சிறப்பு தெய்வமே. நன்றி. நீங்க லவ் ஃபெயிலியர் நீங்க மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற எல்லாரும் கூட எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கலாம். பட் யாரும் ஷேர் பண்ணாம இருப்போம். ஏன்னா அந்த வயசுல அது வராம நம்மள போகாது. அது ஒரு பசி தாகம் மாதிரிதான். சோ அது எல்லாருமே நம்ம லவ் சக்சஸர்னு நான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இன்னும் இருப்பாங்க ரொம்ப பேரு. இறை அருளால லவ் சக்சஸர்னா அதையும் சொல்லிக்கிறோம். சார், அண்ணன் வீரசேகரனுக்கு லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு வேண்டிக்கிறேன், இறைவனை வேண்டிக்கிறேன். வீரசேகரனுக்கு வாழ்த்துக்கள். சிரிக்கிறாரு பாருங்க, அவன் எவ்வளவு ஹாப்பியா இருக்காரு பாருங்க. அவர் முகத்தை பாக்குறதுக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே இருக்காரு எல்லா கான்செப்டுக்கும். இன்னைக்கு வீடியோ வேற ஆன் பண்ணி வச்சு சிரிச்சுட்டே இருக்காரு. ஹாப்பி. இதெல்லாம் தான் ரொம்ப வாழ்க்கையில முக்கியம். சூப்பர்.
எல்லாருமே வாலண்டியர்ஸ் பத்தி பேசினாங்க. அது பார்ட்னரை செலக்ட் பண்றதுல மட்டும்தான் நம்ம சக்சஸ் ஃபெயிலியர்னு கிடையாது. தினமுமே எக்கச்சக்க பேரோட நம்ம அன்பு செலுத்துறோம். தமிழ்ல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அன்பு செலுத்தி நிறைய பேரை நம்ம நம்ம வசமாக்கியிருக்கோம் இல்லையா? கிரேட் சக்சஸ், எஸ்பெஷலி டீச்சர்ஸ், எல்லா ப்ரொஃபஷனுமே சொல்றேன். அது ஏன் பார்ட்னர்ஷிப்புக்கு மட்டும் போகணும்? அப்படி இல்லாம எல்லாரையுமே நம்ம அன்பால வசப்படுத்துறோம். அன்பு தான் எல்லாத்தையும் தாங்குது. அன்பு இருந்தால் புளிய இலையில் கூட இருவர் படுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அன்புங்கிறத நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம். அடுத்து ஒன் மோர் ரிக்வெஸ்ட். மஞ்சுளா மேம் வந்து நல்லா சொல்லிட்டு கடைசியா நம்ம பக்கத்துல நெய்பரா இருக்கோம்னு சொன்னோன்னே சீக்கிரம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சார் ரமேஷ் சார் சொல்றாங்க. ஒரு மயிலாடுதுறையில இருக்க நானும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அதனால எல்லாருமே ஒருத்தர் பார்க்கக்கூடிய ஒரு கெட் டுகெதரை கொஞ்சம் சீக்கிரமா வைங்க சார். வாழ்க வளமுடன். கட்டாயம் இந்த டயத்துல வித் லவ்னு ஒரு படம் வந்திருக்கு. எல்லாரும் போய் குடும்ப சகிதமா பாருங்க. லவ் ஃபெயிலியர் ஆன ஆளுக்கெல்லாம் ரொம்ப லைஃப் சக்சஸோட பிக்சர் பண்ண அருமையான படம். வாழ்த்துக்கள். சூப்பர், பாக்குறோம். தேங்க்யூ மேடம். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. தேங்க்யூ.
எனக்கான 1 நிமிடம் எடுத்துக்கிட்டுமா? ஓகே. தேங்க்யூ. எல்லோருடைய அன்புக்கும் வேலண்டைன்ஸ் டே சொல்லுவாங்க. மேடம் மஞ்சுளா மேடம் சொன்ன மாதிரி ஹீலர் சார் தைரியமா வெளில சொல்லிட்டாரு. நிறைய பேர் சொல்ல மாட்டோம். ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னார், வித் லவ் அப்படின்ட்டு படம் வந்திருக்குன்ட்டு. நிறைய பேர் லவ் வித்துட்டு வந்திருக்கிறோம். வீரசேகரன் மாதிரி சார் மாதிரி தொடர்ந்து அதுல அழகா பயணிக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு வேலண்டைன்ஸ் டே நல்வாழ்த்துக்களை சொல்லி அழகா அன்பா நிறைய ஃபீட்பேக் கொடுத்தீங்க. சூப்பர். நம்ம யாரோ ஒருத்தர் என்கால் மெசேஜஸ்ல போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நம்ம சுத்தி நிறைய விஷயம் நடக்குது, ஆனா வந்து பத்திரிகைகள் வந்து அதை சரியா பிரசுரிக்கிறது இல்லைன்ட்டு. தன்மானம் சார் நினைக்கிறேன். தன்மானம் சாரா கண்ணன்ராஜன் போட்டு. ஆனா என்னன்னா, நல்ல விஷயங்கள் எப்பவும் தலைப்பு செய்தியில வராது. தலைப்பு செய்தியில் நல்ல விஷயத்தை நம்ம நல்ல விஷயம் வந்து தேடி தேடி பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் நம்ம தேடி கலெக்ட் பண்ணி ஆகணும். எவ்வளவு இந்த வேமப்பிரியா பத்தி பாத்தீங்கன்னா, நான் வந்து பேப்பர்ல மிஸ் பண்ணிட்டேன். நம்ம நிறைய தேடி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி செய்திகள்லாம் சொல்லணும்னு தேடி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி பல செய்திகள் நமக்கு புரியுது. இன்னும் நம்ம தேடி செய்திகளா வராத விஷயங்களும் நிறைய இருக்கு. நம்ம கூட தலைவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. நம்மளே எல்லாருமே தலைவர்கள் தானே இல்லையா? ஒரு 5:30 மணிக்கு ஒருத்தர் வந்து ஒரு செய்திகளை கேட்கணும், நாலேஜ் லேர்ன் பண்ணணும்ட்டு வரவங்க எல்லாருமே கண்டிப்பா நிச்சயமா தலைமை பண்பு இருக்கிறவங்களா தான் இருக்க முடியும். எல்லாருமே இல்லாட்டிலாம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ நமக்கு என்னன்னு இன்னைக்கு இந்த 5:30 மணிக்கு போத்திட்டு படுக்கிறது மாதிரி சோகம் உலகத்துல இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் அதை என்ஜாய் பண்ணதில்லை. அந்த டைம் ஆச்சுன்னா தூக்கி கடாசிட்டு வந்துடும், அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு வந்து 5:30 மணிக்கு அந்த உட்கார்றோம்னாலே மிகப்பெரிய தலைமை பண்பு நம்மகிட்ட எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம ஒரு விஷயத்துல சொன்னாலும் அதை வேற ஒரு இன்டர்பிரேட் பண்ணி அழகான விஷயமா ஃபீட்பேக்கும் கொடுத்த அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்மளை சுத்தி பல செய்திகள் போயிட்டே தான் இருக்கு. ஆனா நம்ம தான் அதை எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒட்ட இடத்துல நம்ம கிட்ட யாரும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுவும் நல்ல விஷயம் நம்மளை வந்து சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம தான் ஓடி போய் சேரணும் அதை நோக்கி அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லி மிக அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு உங்களோட இன்டராக்ட் பண்ண கொடுத்த அனைவருக்கும், ஃபீட்பேக் கொடுத்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. உங்களுடைய ஆவலுக்கு நான் இன்னும் நிறைய விஷயங்களை தேடி 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 கொண்டு வருவேன். நம்ம வீரசேகரன் ஐயா சொன்ன மாதிரி என்னோட புத்தகம் எடுக்கிறதுல கண்டிப்பாக இதையும் ஒரு சாப்டரை கண்டிப்பா சேர்க்கிறேன். நன்றி. மேடம் உங்க கவிதை எப்பவும் போல எனக்கு அனுப்பி விட்டுருங்க. ரொம்ப அருமை கவிதை கொடுத்தது. அதெல்லாம் தொகுப்பா வச்சிருக்கிறாங்க. மேடம் தாமோதரன் ஐயா வந்து ஃபோன் பண்ணாரு. அவரோட ஃபீட்பேக் கொடுக்க முடியலன்னு, அவர் குரல் கேட்கலன்ட்டு. ஏதாவது தளத்துல இருக்காரா? ஃபோன் பண்ணாரு இப்ப எனக்கு. இல்ல இல்ல. சரிங்க மேடம். ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ.